ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மதியம் 1 to 3 என்னோடய சமையல் வேலைகளை நம்ம வந்து இன்றைக்கி ஒரு குட்டி விலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி தான் சமைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே வந்து பார்த்திங்கன்னா மதியம் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் முடியும். வரும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப நாள் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட நொங்கும் பதினியும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு தடவை ஃபஸ்ட்டு காரில் போகும்போது கேட்டேன், தள்ளி போயிடுச்சு. சரி அடுத்த டைம் அந்த பக்கத்தில் இருக்கும் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா அங்கிட்டு கடையே காணோம். திருப்பி நாங்கள் ரிட்டன் வரும்போது பார்த்தோம், கடையே இல்லை. அதுக்கப்புறம் வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. இன்றைக்கி தான் அவங்க வரும்போது இருந்து வாங்கிட்டு வந்துச்சு. எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் நிறைய பதினியும் நொங்கு நான் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ நொங்கு வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் நொங்கை வந்து கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து பதினியை ஊற்றி வந்து குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு. இது பிசைஞ்சு சும்மா கட் மட்டும் பண்ணி போதா 4 இதாக கட் பண்ணிட்டியா? இப்போ இதை ஊற்று. ஆமாம், ஊற்று, அப்படியே ஊற்று. இதை ஊற்றி அதுக்கப்புறம் அப்படியே குடிக்கணும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் வந்து சாப்பாட்டுக்கு வந்து சமைக்க போயாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து 1 கிலோ சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சிக்கன்னா போதும் 3 நேரமும் எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க, சிக்கன் பிரியறவங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து 1 2 3 தடவை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நான் மஞ்சப்பொடி போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணுவேன். அப்போ தான் அதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல்லாம் சூப்பராக வந்து போயிடும். எல்லாத்தையும் கழுவி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த பெரிய பாத்திரத்தில் தான் வந்து சமைக்க போகிறேன். சட்டி காயறதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து பக்கத்தில் வந்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கம்மியான அளவே வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவைப்படும் இல்லைங்களா, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இந்த பிரியாணி இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்திக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 2 வந்து கட் பண்ணி 4 வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கருகப்பில், அப்புறம் இதில் கொத்தமல்லி இதெல்லாம் நான் எதுவும் சேர்க்கல. 2 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி அதை வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா வந்து கலர் மாறி வர வரையும் நல்லா வந்து வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போன டைம் வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாங்க, அது அப்படியே இருந்துச்சு. சரி அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அதையே அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு கூட நான் சேர்க்கல, அந்த தண்ணியே போதும் இது தேவையான அளவு வெந்து வர்றதுக்கு. கறி வந்து பார்த்திங்கன்னா கறியை போட்டதுமே அது ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா சுருங்கி வரட்டும். அதுக்கப்புறமா தான் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்தணும். நான் ஒரு பெரட்டி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மூடி வச்சிட்டேன். இப்போ தான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், கறி வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து சுருண்டு வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு போடும்போது சட்டி நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு நல்லா சூப்பராக வந்து அதிலே பாதி வேக்காடு வெந்து வந்துடும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் வந்து மசாலா ஐட்டம் வந்து சேர்க்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து அடுத்து சிக்கன் பிரியராக எல்லாருமே மாறிடுவாங்க. நான் வந்து இது 1 கிலோ கறிக்கு வந்து 3 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அதில் வந்து 3 மசாலா தான் நம்ம வந்து சேர்த்த போகிறோம். மல்லித்தூள், கறி மசாலா, சிக்கன் மசாலா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா அவ்வளோதான், அது காலி ஆயிடுச்சு. அதனால் ஒரு 2 ஸ்பூன் வரும், அதை அப்படியே ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, இதை 3ஐயும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விட்டு மூடி போட்டு வேக வச்சுருங்க. இந்த தண்ணியிலே இது வந்து நல்லா வேகட்டும். சரியா, நல்லா வந்து சுண்டை வந்துடும் அதுவே. நான் தண்ணி ஒரு துளி கூட ஆட் பண்ணல, சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். கிரேவியாக செய்கிறனால பரவாயில்ல, இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு வந்து
கிரேவிஸ் கன்சிஸ்டன்சிஸில் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா தலை வந்து ஒரு அரை கை வந்து எடுத்துக்கோங்க நல்லா. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 6-7 முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். என்னோடய சிக்கனில் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெசிபி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஃபைனலாக வந்து பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நல்லா திருப்பி ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னிக்கு போடுவோம் பார்த்திங்களா பொட்டுக்கல்லை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்திருப்பேன். இந்த பவுடரை வந்து மேலால் தூவி விட்டு ஒரு கிளறி எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க டேஸ்ட்டு வேறு லெவல். திக்காக வந்து கிடைக்கும் உங்களுக்கு குழம்பு வந்து. அவ்வளோதான். ஃபைனலாக வந்து புதினா தலை தூவி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, சாப்பாடு, தயிர். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.